கடல்ல மீன்பிடிக்கும் போது காணாம போகக்கூடிய மீனவர்கள் மற்றும் கடல்ல மீன்பிடிக்கும் போது அண்டை நாட்டு அரசால கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் குடும்பத்துக்கு வழங்கப்படக்கூடிய தின உதவித்தொகை 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தணும். பிறகு 500 ரூபாயாகவும் உயர்த்தணும். மாண்டஸ் புயலால சேதமடைந்த மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி விவகாரங்களுக்கான நிவாரணத் தொகையா 4,67 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 800 விசசல ஆத்துல கச்சா எண்ணெய் கலந்ததால 800 மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களோட மீன் படகுகள் வலைகள் சேதமடைந்ததை தொடர்ந்து மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக 3,66 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல சேதமடைந்த மீன்பிடி படகுகள் மற்ற உபகரணங்களுக்கு அதன் தொகையாக நிவாரணத் தொகையாக 14,51 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மீனவர் குழு விபத்து காப்பீடு இல்லாத காலத்தில் இறந்த 176 இறந்த மீனவர்கள் வாரிசுதாரர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய், நிரந்தர உடல் குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு 1 லட்சம் ரூபாய்னு மொத்தம் 3,53 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. அண்மை கடற்பகுதியில் மீன் வளத்தை அதிகரிப்பதற்காக சென்னை, செங்கற்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 49 மீனவ கிராமங்களில் 200 செயற்கை மீன் உறைவிடங்கள் 62 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட்டிருக்கு. மிதவைகள் மற்றும் கயிறு மூலம் கடற்பாசி வளர்ப்பு மேற்கொள்ள 1,863 மீனவ மகளிருக்கு 863 மீன மகளிருக்கு 2 கோடி ரூபாய் மானிய தொகை விடுவிக்கப்பட்டிருக்கு. மீனவ மகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 127 கோடி 71 லட்சம் ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பல்நோக்கு கடல்பாசி பூங்கா அமைக்கக்கூடிய திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக அந்த பணியை இன்றைக்கு விரைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மிதவை கூண்டுகளுக்கு கடல் மீன் வளர்ப்பு, கடல் மீன் குஞ்சு வளர்த்தெடுத்தல், அதனுடைய மையம், நவீன உயிர்கூழ்மை குளங்கள்ல இறால் வளர்த்தல், உவர்நீர் இறால் வளர்ப்புக்கு புதிய குளங்கள் கட்டுவது போன்ற திட்டங்களின் கீழ் 3,88 லட்சம் ரூபாய் மானிய உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இப்படி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி மீனவருடைய நலனுக்காக தமிழ்நாடு அளவுக்கு எந்த மாநிலமும் இதுவரை இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதில்லை. இத என்னால நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லுகிறேன், மீனவருடைய நலனுக்காக இன்னும் செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மீனவருடைய வாழ்க்கை அல்லல் நிறைந்ததா இருக்கக்கூடாது. உங்களுடைய தொழில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த தொழில் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கக்கூடிய தொழிலாக இருக்கு என்றுதான் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கல்வி அறிவுதான் எல்லோரையும் கரை சேருவதற்கான கலைஞரை விளக்கம். அதனாலதான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் இந்திய குடியுரிமை பணியில சேர நினைச்சா அவங்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து இந்த ஆண்டு மட்டும் 39 மீனவ மாணவர்களுக்கு 5,20,000 ரூபாய் செலவில் பயிற்சி தந்திருக்கிறோம். இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா சமூக மக்களும் முன்னேறணும்னு எல்லாருக்கும் சம அளவில் சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். திட்டங்களை உருவாக்கி தருகிறோம். எனவே திராவிட மாடல் அரசோட திட்டங்களை மீனவ சமுதாயத்துடைய மக்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியும் பெருமையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.